சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, ஏமா அண்ணி சொல்றது ஒரு விதத்துல உண்மைதானே. ராஜாங்க வீட்டு மருமகளா இருந்துகிட்டு அவ இப்படி ஹோட்டல்ல எச்சல் எடுத்துக்கிட்டு இருந்தானா அண்ணனுடைய மானம் மரியாதைலாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், ராஜாங்க பார்த்தா அமைதியா இருக்காரு. சன்னாசி அப்பதான் அப்பத்தா கிட்ட, சாவித்திரி சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதானே அத்தா. நாங்க அங்கே போய் பார்த்ததும் அங்கே வந்திருக்கிற பேட்டி எடுக்கிறவங்கள இருந்து எல்லாரும் ராசாங்க வீட்டு மருமகளான்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்கையில எங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா தான் நான் ஆத்தா இருக்கோம். அந்த பிள்ளை இப்படி ஹோட்டல்ல போயிட்டு எச்சல் எடுத்து வேலை செய்யறது எங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு விதமான பங்க வர வைக்கிற மாதிரி தான் ஆத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும், அப்பதான் அப்பத்தா யோசிச்சுட்டு, சரியா உங்களுக்கு வேணாம் அவளுக்கும் வேணாம், நான் ஒன்று சொல்றேன் அது மட்டும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம் என்ன அத்தா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தமிழ்ச்செல்வி அவ இந்த வீட்டில இருந்து ₹1 வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு ₹5000 வாடகையும் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவளுடைய படிப்பு செலவுக்கும் காசு வேணும், வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் காசு வேணும், அது பத்தாதுக்குன்னு வீட்டில் அவ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளே காய்கறி அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறதுக்கும் காசு வேணும். அப்ப இவ இங்கிருந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டா, அவளுடைய சுய சம்பாதியத்தெல்லாம் வாங்குவேன்னு நினைக்கிறா. நீங்க பேசால தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஹோட்டலை வச்சு கொடுத்துருங்க. தமிழ்ச்செல்விக்கு நீங்க ஒரு ஹோட்டலை வச்சு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவ அந்த ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருப்பா, அதுல வருமானம் வரும். அந்த வருமானத்துல அவ படிப்பு தேவை, வீட்டு காசு அப்படி இப்படின்னு சொல்லி அவளுடைய கை சம்பாத்தியமா போகும்ல. அவளும் இங்க இருந்து வாங்கல, நம்ம ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நினைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து அப்பதான் சொல்லவும், அப்பதான் சாவித்திரி, ஏமா அவளை வேலைக்கு போக வேணான்னு சொல்றதை விட்டுட்டு அவளுக்கு ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லிக்கிட்டு இருக்க, நல்ல கதையா இருக்கே, இங்க இருந்து சொத்து பத்த கூட எழுதி வைக்க சொல்லுவ போலையே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், ஏண்டி அதை கூட நான் சேர்த்தான் செய்வேன், அவ என் பேத்தி 1000 தான் இருந்தாலும் அவ இந்த நிமிஷம் இந்த வீட்டு மருமகத்தான், என் பேரன் சேது உடைய பொண்டாட்டி தான். ஏன் என்னன்ற ராஜாங்க அமைச்சரா இருக்கிறதுனாலதான் அவனுடைய மான மரியாதைக்கு பங்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் ஹோட்டல் வச்சு கொடுக்க சொல்றேன். இதை நான் அவகிட்ட நாசுக்கா எடுத்து பேசி புரிய வச்சுனா அவ ஒத்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், ராஜாங்கத்துக்கும் பார்த்தா இது சரின்னு தோணுது. சரியாத்தா, தமிழ்ச்செல்விக்கு நான் ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்குறேன். தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா யார் வேணா அந்த ஹோட்டலை நடத்தலாம், அந்த ஹோட்டலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் அந்த ஹோட்டலை வச்சு கொடுத்துறேன். இனிமேல் தமிழ்ச்செல்வி இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்க கூடாது. இது இந்த வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி மேல இருக்கிற பாசத்தினால இதை நான் சொல்ல கிடையாது. ஏன்னா அமைச்சர்ன்ற பதவியில இருக்கேன். அமைச்சர் ராஜாங்கத்தோடைய வீட்டு ஆளுக எல்லாருமே கௌரவமான இடத்துலதான் இருக்கணும். இப்படி ஹோட்டல்ல போய் எச்சையில எடுக்கிறது என்னுடைய மான மரியாதைக்கு குறைச்சலா இருக்கு. அதனால தமிழ்ச்செல்வி இனிமேல் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகக்கூடாது. நாளைக்கே ஒரு நல்ல ஹோட்டலா தமிழ்ச்செல்விக்கு நான் வச்சு கொடுக்க தயார். இதை நீ தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறது ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் அப்பத்தாக்கு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இந்த இப்பயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமா எரிச்சலா இருக்கு. இவ ஹோட்டல்ல எச்சல் எடுத்து எப்படியோ மாங்குன்னு வேலை செஞ்சு எக்கட கிட்ட போய் தொலைறான்னு விட்டுட்டு இப்ப இவளுக்கு ஹோட்டல் வேற வச்சு கொடுக்குறாளா. ஹோட்டல் ஏம்மா, அவன் இந்த ஹோட்டல ஓஹோன்னு வந்துட்டானா, இந்த சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆகிற மாதிரி இவ ஒரு ஹோட்டலே வச்சு பெரிய ஆளை வந்துட்டானா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், ஹோட்டல் வேணா ஆரம்பிக்கட்டும் தாமரை, அந்த ஹோட்டல் நல்லபடியா நடக்கதான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பத்தா பார்த்தா தமிழ்ச்செல்வியை பாக்குறதுக்காக அவுட் ஹவுஸ் வராங்க. வாங்க மச்சி வாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிடுவோம். தமிழ், இப்ப நான் சொல்றதுக்கு எந்த விதமான மறுப்பு தெரிவிக்காம நீ சம்மதம் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா இதுல உன்னுடைய மாமனாருடைய மான மரியாதைலாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், புரியுது அம்மாச்சி, இன்னைக்கு மாமா என்னை ஹோட்டல்ல வேலை பார்க்கறப்ப பார்த்துட்டாங்க, அதை பத்தி உங்ககிட்ட பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அதை பேசுனது மட்டும் இல்ல, ராஜாங்கமே ஒரு முடிவு எடுத்திருக்கான். இந்த முடிவுக்கு நீ சம்மதம் சொல்லணும். அப்படி சொல்லனேன்னு வை, அவனுடைய மான மரியாதைக்கு குறைச்சலாயிரும் நினைக்கிறான். ஏன்னா இப்ப அமைச்சர்ன்ற பொறுப்புல இருக்கிறதுனால 4 பேர் வாய்ப்பட பேசுறத அவனால காது கொடுத்து கேட்க முடியல. அவன்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்காகவாது இதுக்கு நீ முடிவுக்கு சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், என்னன்னே சொல்லாம சம்மதம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாச்சி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அது ஒன்றும் இல்லை தமிழ், ராஜாங்கம் உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ண போறானா. ஏன்னா அமைச்சர் பதவியில இருந்துகிட்டு அமைச்சருடைய மருமக தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி ஹோட்டல்ல எச்சையில எடுத்து டம்ளர்ல தண்ணியை ஊத்திட்டு வரவங்க போறவளுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தா பார்க்க நல்லாவா இருக்கு. அதனாலதான் அவன் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கான். இதுக்கு நீ மறுப்பு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், அப்பதான் தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு, சரி அம்மாச்சி, இதுக்கு நான் எந்த விதமான மறுப்பும் சொல்லல, இதுக்கு காரணம் மாமா அமைச்சரா இருக்கிறதுனால மட்டும்தான். ஆனா இதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்குறாங்க.
அந்த ஹோட்டல்ல வர்ற வருமானத்துல பாதி ஷேர் உங்களுக்கு போயிடும். அதாவது அந்த ஹோட்டல்ல என்ன வருமானம் வருதோ அதுல பாதி வருமானம் நான் அங்கே வந்து கொடுத்துருவேன், உங்ககிட்ட கொடுத்துருவேன். இதுக்கான காரணம் மாமா அந்த ஹோட்டல்ல வச்சு கொடுத்ததுனால தான். இப்போ ஒரு ஹோட்டல் இருந்தா பார்ட்னர்ஷிப் போட்டு ஆரம்பிப்பாங்க, அதுல பாதி வருமானம் அப்படியே அந்த பார்ட்னருக்கு போயிடும். இந்த முடிவுக்கு உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் ஹோட்டல்ல வச்சு கொடுக்கறதுல சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எப்படியோ பரவாயில்லடி, அதுல பாதி வருமானம் வர்றதுல நீ என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அதை நீயே வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனா நீ சம்மதம் சொல்றதுக்காக நான் இதுக்கு சம்மதம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா நான் தமிழ் செல்வியை பேசி ஒத்துக்கிற வச்சுட்டேன், நீ தமிழ் செல்விக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்க தயாராயா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், சன்னாசி சேதுவை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சன்னாசியும் பார்த்தா இங்கே சேதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சேது ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இடமா பாரு, அதே மாதிரி நல்ல பிக்கப் ஆகிற ஏரியாவா இருக்கணும், ஹோட்டலுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து எல்லாமே ஒரு ஹோட்டலுக்கு கடை ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீ ரெடி பண்ணிரியா, தமிழ் செல்விக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும், என்னப்பா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், தமிழ் செல்விக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. இதை அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி போஸ் சித்ராலாம் கேட்டுட்டு, என்னமாம்மா சொல்றீங்க, அவளுக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அடியே அடியே இதெல்லாம் நாங்க பேசி முடிவெடுத்துட்டோம், உடனே இடையில வந்து குட்டையை குழப்பி விடாத, அவன் முடிவெடுத்தானா முடிவெடுத்ததுதான், தமிழ்ச்செல்வி வெளியில வேலை பார்க்கறாள அது வந்துட்டு பேட்டி எடுக்கிறவங்களாம் பார்த்துட்டாங்க, அதனால ராஜாங்கத்தோடைய மான மரியாதைக்கு கொஞ்சம் யாரும் எதுவும் பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இப்ப தமிழ்ச்செல்விக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்குறேன், அம்பிட்டுத்தேன் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க, சொத்து பத்தெல்லாம் ஒன்று எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்து அமைதியா இருக்கு. இன்னொன்னுடி அதையும் கேட்டுக்கங்க, அவ ஏற்கனவே சொல்லிட்டா இந்த மாதிரி ராசாங்க ஹோட்டல் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவ என்கிட்ட ஒன்று சொன்னா, ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா, அந்த ஹோட்டல்ல என்ன வருமானம் வருதோ அதுல பாதி வருமானம் இந்த வீட்டுக்கு வந்துடும், அதையும் நினைச்சு ஒன்று வருத்தப்பட்டுக்கிறாதீங்க, சொல்லப்போனா அந்த கடை வாடகை மாதிரி அவ கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ராஜாங்க சேது கிட்ட சொன்னதுனால சேதுவும் பார்த்தா ஹோட்டல் ரெடி பண்ணிடுறாரு. இங்கே மறுநாள் காலையில தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு சேது ராஜாங்கம் அப்பத்தா எல்லாரும் ஹோட்டலை திறக்கிறதுக்காண்டி ஹோட்டலுக்கு வராங்க.